மீதமான சாதத்தை எடுத்து இப்போ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மசிச்சுக்கோங்க. அதில் பொடி பொடியாக நறுக்கிய வெங்காயம், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கடலை மாவு, அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணோன்னே மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு எடுத்துக்கோங்க. மீதமான சாதத்தில் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.